Welcome to all. 12th chemistry solid state unit number 6. Last நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படினா point defect ல உடைய classifications, Schottky defect, Frenkel defect, metal excess defect, metal deficiency defect. So இத நம்ம last classல பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா அதுல அந்த defectல impurity defect அப்படினு பார்க்க போறோம். impurity defect அப்படினா நமக்கு ஒரு பழமொழி சொல்வாங்க, பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும் அப்படினு சொல்வாங்க. அதே மாதிரி ஒரு பியூரா இருக்கக்கூடிய ஒரு மெட்டல்ல ஒரு இம்பியூரா இருக்கக்கூடிய ஏதோ ஒன்னு ஆட் பண்ணோம் அப்படினா அதுவும் இம்பியூரிட்டியா மாறிடும். சோ அதுதான் இங்க சொல்லிருக்கோம். A general method of introducing defect in ionic solids is by adding impurity ions. So நம்ம ஒரு டிஃபெக்ட்ல ஒரு impurity ions நம்ம ஆட் பண்றதனால அது ஃபுல்லாவே impurity defect-ஆ மாறிடுது. If the impurity ions are in different valence state from that of host, அப்படினா அந்த impurity ions அங்கே நம்ம என்ன ஆட் பண்றோமோ அதோடைய valence state பாத்தீங்கன்னா டிஃபரண்டா இருக்கும். ஒன்னு +1 இருக்கலாம், +2 இருக்கலாம், +3 இருக்கலாம். Vacancies are created in the crystal lattice of the host. For example, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். Addition of cadmium chloride CdCl2. அப்ப cadmiumத்துடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதாவது வேலன்ஸ் ஸ்டேட் பாத்தீங்கன்னா 2+ silver chloride மாலிகுல் ஃபார்முலா AgCl. அப்ப சில்வருக்கு வந்து வெறும் +1, இங்க cadmiumத்துக்கு பாத்தீங்கன்னா +2. சோ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து cadmiumத்துக்கு +2, சில்வருக்கு +1. சோ இங்க அதான் சொல்லியிருக்கோம், different valence state from that of host அப்படினு. Yield solid solution where the divalent cation, அப்ப cadmiumத்துக்கு வந்து 2+, அதான் divalent cation, occupies the position of Ag+, Ag க்கு வந்து +1. அப்ப Ag+ இருக்க வேண்டிய இடத்துல அந்த cadmium ion அப்படிங்கற ஒரு impurity, cadmium chloride அப்படிங்கற ஒரு impurity நம்ம ஆட் பண்ணும் பொழுது சில்வர் குளோரைட்ல இருக்கக்கூடிய Ag+ இடத்தை அந்த cadmium 2+ வந்து ஆக்குபை பண்ணுது. This will disturb the electrical neutrality of the crystal. In order to maintain the same proportional number of Ag+ ion leaves the lattice, this produce a cation vacancy in the lattice. இது மாதிரி அந்த cation Ag+ இருக்க வேண்டிய இடத்துல Cd2+ வந்து ஆக்குபை பண்ணுது. அப்ப அந்த இடத்துல வேகன்சி எதை ஏற்படுத்துது அப்படினா cation தான் ஏற்படுத்துது. Such kind of crystal defect are called impurity defect. So இதுதான் நம்ம impurity defect அப்படினு சொல்றோம். So the 2 mark கேட்கலாம், what is called impurity defect அப்படினு கேட்கலாம். So அடுத்த டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா the hexagonal and face center cubic arrangement. First இதுல formation of first layer, இது 3 types ஆ பிரிக்கலாம். Formation of first layer, formation of second layer, formation of third layer. இப்போ first layer, second layer, third layer one by one ஆ பாப்போம். இப்போ first layer அப்படினா இந்த டயகிராம் பாருங்க, இந்த மேல அடிக்கிருக்கோம் இல்லையா, இது எல்லாமே இந்த பிங்க் கலர் பால் எல்லாமே ஏன்னு வச்சுக்கோம். இது வந்து ஏ அரேஞ்ச்மெண்ட், கீழே உள்ளது எல்லாமே பி அரேஞ்ச்மெண்ட். இந்த ஏ அரேஞ்ச்மெண்ட்ல பி அரேஞ்ச்மெண்ட் எப்படி அட்டாச் ஆயிருக்குன்னு தெரியும், நம்ம ஃப்ரூட்ஸ் அடுக்கி வைக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ல அடுக்கி வச்சிருக்கிறதுனால அப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது ஏ அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இது பி, அப்போ இது திரும்ப என்னது, இது திரும்ப ஏ தான். அப்போ அடுத்த லேயர் வந்து பி. ஸோ அதனால இந்த லேயரை நம்ம என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்லும்போது இதை ஏபி அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்கே பார்ப்போம். இன் திஸ் அரேஞ்ச்மெண்ட் the first layer is formed by arranging the spheres, as in the case of two-dimensional AB arrangement. இது வந்து two-dimensional, that is the spheres of second row fit into the depression of first row. இந்த செகண்ட் ரோ என்ன பண்ணுது அப்படின்னா எதை ஒட்டி இருக்கு அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ரோ ஒட்டி இருக்கு. இல்லை நீங்க கீழே இருந்து போனாலும் சரி, இதை ஏன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அது பி, இது ஏ, இது பி, ஏ பி அப்படி போய்க்கலாம். இப்போ இந்த ஏல பார்த்தீங்கன்னா பி வந்து என்ன இருக்கு, இந்த ரெண்டு பால்ல அங்கே வந்து டிப் ஆயிருக்கு, டிப்ரெஷன் அட்டாச் ஆயிருக்கு. நவ் டெசிக்னேட் திஸ் ஃபர்ஸ்ட் லேயர் அஸ் ஏ. த நெக்ஸ்ட் லேயர் இஸ் ஃபார்ம்டு பை ரீப்ளேசிங் த ஸ்பியர் இன் த டிப்ரெஷன்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லேயர். லெட் த செகண்ட் லேயர் பி. அப்போ ஃபர்ஸ்ட் லேயரை ஏன்னு சொல்கிறோம், செகண்ட் லேயரை நம்ம பி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் செகண்ட் லேயர். ஃபர்ஸ்ட் லேயர் ஈஸி, செகண்ட் லேயர் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா பார்க்கணும். இப்போ இதை வந்து ஏன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லேயர் பி, இந்த லேயர் ஏ, இந்த லேயர் பி அப்படி வச்சுக்கிறோம்னு வச்சுங்களேன். இந்த ஃபார்மேஷன் ஆஃப் செகண்ட் லேயரை ரெண்டு ஹோல்ஸ் உருவாகுது. இந்த இதில் பாருங்கள்,
எக்ஸ் அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த ஏன்னு வச்சுக்கிட்டோம்னா இது பி, ஏக்கும் பிக்கும் இடையில இந்த இடத்துல உருவாகுறது எக்ஸுங்கிற லேயர் ஒரு ஹோல்ஸ் வருது. அதே மாதிரி இந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஒய்ன்னு சொல்கிறோம். அப்போ 2 ஹோல்ஸ் ஆர் வாயில்டு. வாயில்டு அப்படின்னா துளை அப்படின்னு அர்த்தம், ஹோல்ஸ். அப்போ வெற்றிடங்கள் உருவாகுது. இந்த இடத்துல கேப் 2 கேப் இருக்குது. ஸோ அதை வாயில்டு அப்படின்னு சொல்கிறோம். அதை எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் செகண்ட் லேயர். இப்போ நான் அந்த ஃபஸ்ட் லேயர், இது வந்து ஃபஸ்ட் லேயர் ஏபி அப்படி வருது ஃபஸ்ட் லேயர். நான் செகண்ட் லேயர் அப்படின்னா அந்த எக்ஸு மேலே இன்னொரு பால் எடுத்து வைக்கிறேன். எங்கனையெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே இன்னொரு பால் எடுத்து வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து செகண்ட் லேயர் ஃபார்ம் ஆகுது. இப்போ செகண்ட் லேயர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது டெட்ராஹைட்ரான் வந்து ஃபார்ம் ஆகும். இன் த ஃபஸ்ட் லேயர் ஏ there are 2 types of oils or holes and they are designated as X and Y. சொன்னேன் ஏ அப்படிங்கிற இது எல்லாமே லேயர், ஒரே லேயர் தான். ஏங்கிற லேயரில் எக்ஸு ஒய் அப்படிங்கிற 2 வாயில்டு ஆர் ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகுது. த செகண்ட் லேயர் பி கேன் பி ஃபார்ம்ட் பை பிளேசிங் த ஸ்பியர்ஸ் எய்தர் ஆன் த டிப்ரெஷன் வாயில்டு ஆர் ஹோல்ஸ் எக்ஸ் ஆர் ஆன் ஒய். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸுங்கிற இடத்துல இன்னொரு பால் எடுத்து வைக்கிறேன். அப்போ அது வந்து செகண்ட், இப்போ இருக்கிறது ஃபஸ்ட் லேயர் ஏபி ஃபார்மேஷன் தான் ஃபஸ்ட் லேயரில் இருக்குது. இப்போ நான் அந்த எக்ஸுங்கிற இடத்துல எங்கே ஒரு பால் வைக்கிறேன், இங்கே ஒரு பால் வைக்கிறேன், இங்கே ஒரு பால், இங்கே ஒரு பால், அடுத்து இங்கே ஒரு பால், இங்கே ஒரு பால், இங்கே ஒரு பால். ஸோ அது என்ன அப்படின்னா செகண்ட் லேயர். இப்போ உங்களுக்கு அடுத்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பிங்க் கலர் பால் வந்து ஃபஸ்ட் லேயர், இந்த க்ரீன் ப்ளூ கலர் பால் வந்து செகண்ட் லேயர். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் ஹோல்ஸ் நமக்கு தெரியுது, ஆனால் அந்த எக்ஸுங்கிற ஹோல்ஸ் தெரியலை. அந்த எது ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த ப்ளூ கலர் பால் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ அது செகண்ட் லேயர். த செகண்ட் லேயர் கேன் பி ஃபார்ம்டு பை பிளேசிங் த ஸ்பியர்ஸ் எய்தர் ஆன் த டிப்ரெஷன் வாயில்டு ஹோல்ஸ் எக்ஸ் ஆர் ஆன் ஒய். லெட் அஸ் கன்சிடர் த ஃபார்மேஷன் ஆஃப் செகண்ட் லேயர் பை பிளேசிங் த ஸ்பியர் ஆன் த டிப்ரெஷன் எக்ஸ். ஸோ இப்போ அந்த செகண்ட் லேயர்லேயே பார்க்குறோம். ஹவ் இஸ் ஃபார்ம்டு டெட்ராஹைட்ரான் கொஸ்டின் கேட்கலாம், 2 மார்க்கில் இல்லை 3 மார்க்கில் கேட்கலாம். டெட்ராஹைட்ரான் அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். வேறவர் எ ஸ்பியர் ஆஃப் செகண்ட் லேயர் பி, செகண்ட் லேயர் பிங்கிறது இந்த ப்ளூ கலர் பால் இஸ் எபவ் த வாயில்டு எக்ஸ். அந்த ப்ளூ கலர் பாயில் எந்த ஹோலில் இருக்குது அப்படின்னா எக்ஸில் இருக்குது. அப்போ இந்த ப்ளூ கலர் இந்த பிங்க் கலரு எத்தனை பால் அந்த ப்ளூ கலரோட அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா 4 பால் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அதனால் 4 பால் இருந்துச்சுன்னா 4உடைய கார்னரையும் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெட்ராஹைட்ரல் ஃபார்ம் ஆகும். B is above the void X of the first layer A, a tetrahedral void is formed. This constitute 4 sphere. So இதில் வந்து 4 sphere இருக்கு. என்னென்ன அப்படின்னா இதில் இந்த பிங்க் கலரு 3 வந்து பிங்க் கலரு, 1 வந்து ப்ளூ கலர். அதான் this constitute 4 sphere, 3 in the lower pink color lower 3 and 1 in the upper layer B blue color ball. When the center of the 3 these 4 spheres are joined, a tetrahedron is formed. அந்த 4 பாலுடைய சென்டர் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெட்ராஹைட்ரான் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம், ஹவ் இஸ் ஃபார்ம்டு ஆக்டாஹைட்ரான் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த ஆக்டாஹைட்ரல் வாயில் எப்படி ஃபார்ம் ஆகுது, இப்போ நீங்கள் மேலே உள்ள டயக்ராம் பார்த்துக்கணும். இங்கே எக்ஸுங்கிற வாயில் ஹோல்ஸில் தான் நம்ம பிங்கிற பால் அட்டாச் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு டெட்ராஹைட்ரான் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா இந்த ஒய்ங்கிற வாயில் இருக்கு இல்லையா, அந்த ஒய்ங்கிற வாயிலில் நம்ம இப்போ லேயர் பி அட்டாச் பண்ணோம் அப்படின்னா ஆக்டாஹைட்ரான் ஃபார்ம் ஆகும். ஸோ அதான் பார்க்க போகிறோம். அட் த சேம் டைம் இந்த வாயில்ஸ் ஒய் இன் த ஃபஸ்ட் லேயர் ஏ, கீழே பிங்க் கலர் பால் இருக்குது லேயர் ஏ, அதில் எக்ஸுங்கிற ஹோல்ஸ் இருக்கும், ஒய்ங்கிற ஹோல்ஸ் இருக்கும், வாயில்டு இருக்கும். எக்ஸுங்கிறதுல வச்சோம் அப்படின்னா அது டெட்ராஹைட்ரான் ஃபார்ம் ஆகும். ஒய்ங்கிறதுல வச்சோம் அப்படின்னா ஆர் பார்ஷியலி கவர்ட் பை த ஸ்பியர் ஆஃப் லேயர் பி, அது இந்த பி வந்து பார்ஷியலி கவர் ஆகுது. நவ் சச் ஏ வாயில்டு இன் ஏ இஸ் கால்டு ஆக்டாஹைட்ரல் வாயில்டு. ஸோ அதனால் அதை நம்ம வந்து ஆக்டாஹைட்ரல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் எத்தனை ஸ்பியர் இருக்கும் அப்படின்னா 6 ஸ்பியர்ஸ் இருக்கும். திஸ் கன்ஸ்டியூட் 6 ஸ்பியர்ஸ், 3 in the lower layer கீழே பிங்க் கலரில் 3 இருக்கும் அண்ட் 3 in the upper layer அந்த ப்ளூ கலர் பாலில் 3 இருக்கும். அப்போ அந்த 3 கீழே இருக்கக்கூடிய 3 மேலே இருக்கக்கூடிய 3, ஸோ 6 கார்னரையும் நான் அந்த பால் இருக்கக்கூடிய கார்னரையும் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆக்டாஹைட்ரல் வாயில் ஃபார்ம் ஆகும். when the center of these 6 spheres are joined an octahedron is formed. Simultaneously new tetrahedral vials or holes are also created by 3 sphere in second layer B and 1 sphere of the first layer A. So இது மாதிரி நம்ம டெட்ராஹைட்ரல் வாயிலும் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் கேட்கலாம்.
வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டெட்ராஹைட்ரல் வாயில்டு அண்ட் ஆக்டாஹைட்ரல் வாயில்டு. ஸோ இது வந்து புக்கில் இது மாதிரி கிடையாது உங்களுக்கு. ஸோ இது உங்களுக்கு பிரித்து நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டாஹைட்ரான் அப்படின்னா அந்த கீழே இருக்கக்கூடியது வந்து அந்த 3 பால் சொன்னோம் இல்லையா, பிங்க் கலர் அந்த பால், மேலே இருக்கக்கூடிய சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர். ஸோ அப்போ அது ஏ லேயர், இது வந்து பி லேயர். ஸோ அப்போ வந்து 4 பால் தான் இருக்குது, அதோடைய கார்னர் சேர்த்தோம் அப்படின்னா டெட்ராஹைட்ரன் ஃபார்ம் ஆகும். அடுத்து இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள 3 பால் ஏ லேயர், மேலே உள்ள 3 பால் பி லேயர், அப்போ 6 லேயர் ஃபார்ம் ஆகுது, ஆக்டாஹைட்ரல் வாயில் ஃபார்ம் ஆகுது. ஸோ பார்ப்போம் டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். when a sphere of second layer B is above the void in the first layer A, tetrahedral void is formed. நமக்கு தெரியும் B இருக்குது, அடுத்து A இருக்குது, அது ரெண்டுலேயும் Aயில் 3யும் Bயில் 1 சேர்ந்தால் டெட்ராஹைட்ரல் ஃபார்ம் ஆகுது. when a sphere of second layer B partially covered the void in the first layer A, octahedral void is formed. இப்போ 2 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டெட்ராஹைட்ரல் ஆக்டாஹைட்ரல் கேட்டிங்கன்னா இந்த பாயிண்ட் எழுதுனா போதும், இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் எழுதுனா போதும். அடுத்து செகண்ட் பாயிண்ட், இஃப் த நம்பர் ஆஃப் க்ளோஸ் பேக்டு ஸ்பியர் பி என், அப்போ நம்பர் ஆஃப் க்ளோஸ்ட் பேக்கை நம்ம n எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தென் த நம்பர் ஆஃப் டெட்ராஹைட்ரல் வாயில்டு ஜெனரேட்டட் இஸ் ஈக்குவல் டு 2n. அதே மாதிரி ஆக்டாஹைட்ரல் பார்த்தீங்கன்னா இஃப் த நம்பர் ஆஃப் க்ளோஸ்ட் பேக்ட் ஸ்பியர்ஸ் பி n, then the number of octahedral void generated is equal to n. இங்கே n இங்கே 2n, அதான் ஆக்டாஹைட்ரலுக்கு n வச்சுக்கிறோம், டெட்ராஹைட்ரலில் 2n அப்படின்னு வச்சுக்கிறோம். தேர்ட் பாயிண்ட், இப்போ அந்த டெட்ராஹைட்ரல் ஃபார்ம் ஆகுறது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். திஸ் கன்ஸ்டியூட் 4 ஸ்பியர்ஸ், இதில் 4 ஸ்பியர்ஸ் இருக்குது, 3 in the lower layer A and 1 in the upper layer B. இங்கே ஆக்டாஹைட்ரலில் தெரியும் 3 லோயரு அப்பர் வந்து 3. திஸ் கன்ஸ்டியூட் 6 ஸ்பியர்ஸ், 3 in the lower layer and 3 in the upper layer. So அடுத்து fourth point, when the center of these 4 spheres are joined, a tetrahedron is formed. When the center of 6 spheres are joined, an octahedron is formed. So very very important question. அடுத்து இதே வேறு மாதிரி எப்படி கேட்கலாம், 2 மார்க்கில் கேட்கலாம், இதையும் எழுதிக்கலாம். What are the difference between tetrahedral void and octahedral void? A void surrounded by 4 spheres occupying the corner of the tetrahedron is called tetrahedral void. A void surrounded by 6 spheres along the corners of an octahedral void. It is much smaller than the size of sphere in the closed backing. The size of an octahedral void is smaller than that of the sphere in the closed backing but larger than the tetrahedral void. அடுத்து வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிறிஸ்டலின் லாட்டிஸ் அண்ட் யூனிட் செல். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின், அது ஒரு 2 மார்க் கொஸ்டின். ரெண்டையும் கம்பேர் பண்ணால் அதோடைய டெஃபினேஷன் தான், வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கு முன்னாடி ஃபார்மேஷன் ஆஃப் ஃபஸ்ட் லேயர் பார்த்தோம், அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் செகண்ட் லேயர் பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் தேர்ட் லேயர். இந்த தேர்ட் லேயர் இஸ் ஸ்பியர் கேன் பி ஃபார்ம்டு இன் 2 ways டு அச்சீவ் க்ளோசஸ்ட் பேக்கிங். ஸோ இதில் 2 இருக்குதுன்னு சொன்னோம். ஒன்று ஏபிஏ அரேஞ்ச்மெண்ட் ஹச்சிசிபி ஸ்ட்ரக்சர். ஹச்சிசி அப்படின்னா ஹெக்ஸகோனல் கியூபிக் சொல்கிறோம் பேக்டு, அண்ட் ஏபிசி அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா கியூபிக் க்ளோஸ்டு பேக்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்கலாம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹச்சிசிபி அண்டு சிசிபி கேட்கலாம், அல்லது வாட் இஸ் கால்டு ஹச்சிசிபி அண்ட் வாட் இஸ் கால்டு சிசிபி அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் ஏபிஏ அரேஞ்ச்மெண்ட் பார்ப்போம். த ஸ்பியர் கேன் பி அரேஞ்ச்டு ஸோ ஃபிட் as to fit into the depression in such way that the third layer is directly over a first layer. The third layer வந்து overly first layer மாதிரியே, இப்போ என்ன A 1 layer B 1 layer again திரும்ப அந்த A தான் இருக்கணும். அப்போ அந்த A லேயரும் இடையில B லேயர் வந்து அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட் பேர் திஸ் ABA அரேஞ்ச்மெண்ட் இஸ் known as the hexagonal closed backed HCP arrangement. ஸோ இப்போ டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். கீழே இருக்கக்கூடிய அந்த பர்பிள் கலர் பால் வந்து நீங்கள் வந்து ஏன்னு வச்சுக்கிறோம், க்ரீன் கலர் பால் பின்னு வச்சுக்கிறோம், அடுத்து திரும்ப பர்பிள் வந்து ஏ. அப்போ ஏபிஏ அரேஞ்ச்மெண்ட். ஸோ இந்த அதோடைய ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு தெரியும் இந்த ஒரு 3 லைன் வருது. இந்த 4 பர்பிள் கலரில் இந்த க்ரீன் கலர் பால் வந்து எங்கேயும் அட்டாச் ஆகும், இந்த சென்டரில் வந்து அட்டாச் ஆகும், அடுத்து திரும்ப இந்த இது வந்து இதில் அட்டாச் ஆகும். ஸோ இதோடைய ஓவரால் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கோம். கீழே பிங்க் கலர் வந்து பர்பிள் வந்து ஏ, க்ரீன் கலர் வந்து பி, திரும்ப வந்து ஏ தான் வருது. அப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஏபிஏ அரேஞ்ச்மெண்ட். ஸோ இதுதான் ஹச்சிசிபி அப்படின்னு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு கியூபிக் க்ளோஸ்ட் பேக்டு சிசிபி ஸ்ட்ரக்சர்.
Alternatively, the third layer may be placed over the second layer in such way that all the spheres of the third layer fit in the octahedral void. இப்போ முதல்ல வந்து ABA arrangement, இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது ABC arrangement. This arrangement of third layer is different from of two layers A and B, and hence the third layer is designated C. இப்போ நம்ம third layer C attach பண்ணுறோம். If the stacking of layers is continue in ABA, ABC, ABC, ABC pattern arrangement, then the arrangement is called cubic closed back CCP structure. So diagram பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் ஏன்னு வச்சுக்கிறோம், அடுத்து க்ரீன் கலர் பால் பின்னு வச்சுக்கிறோம், ப்ளூ கலர் பால் சின்னு வச்சுருக்கோம். இப்போ அந்த லேயர் அதான் இப்படி கொடுத்துருக்கோம், ABC, ABC எகைன் ABC ஃபர்தராக அப்படி போயிட்டுருக்கு. ஸோ அதோடைய ஓவரால் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள அந்த பர்பிள் கலர் வந்து A, க்ரீன் கலர் பால் B, ப்ளூ கலர் பால் C, திரும்ப பர்பிள் A. அப்போ ABC அரேஞ்ச்மெண்ட். ஸோ அதான் அந்த டயக்ராம். அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹெக்ஸகோனல் க்ளோஸ் பேக்கிங் அண்ட் கியூபிக் க்ளோஸ் பேக்கிங்? அதுதான் HCP CCP அப்படின்னு கேட்கலாம். The spheres of molecules of a particular row in a particular dimension are in the position that they fit into depression between adjacent sphere of the previous row. Cubic close அப்படின்னா இது ஹெக்ஸகோனலில் தான் நமக்கு தெரியும், AB arrangement அப்படின்னு சொல்கிறோம். Cubic close வந்து ABC அந்த arrangement. The sphere of molecules are adjacent to each other, that each row of sphere in the particular dimension is a repetition of the previous row. Second point, the spheres of a particular row fit in the depression between two adjacent spheres in the previous row. இதில் வந்து 2 adjacent spheres இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 adjacent sphere வந்து நாட், இங்கே வந்து ஒர்க்காக இங்கே do not. The spheres of a particular row do not, இதான் மெயின், do not fit in the depression between 2 adjacent sphere of the previous row. Third one, this type of packed lattice is found in many metals such as magnesium, zinc, etc. Yeah, this type of close backing of constituent particles is found in metals like copper, silver, etc. At the fourth point, volume of the unit cell is 24 square root of 2 r power 3, 16 square root 2 r3. Our diagram AB, இங்கே ABC அந்த டயக்ராம். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 4 கொடுத்துருக்கோம். இந்த 4 எழுதி பாருங்கள். ஸோ இதோட இந்த யூனிட் முடியுது. அதோடைய டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டெட்ராஹெட்ரல் அண்ட் ஆக்டாஹெட்ரல் வாய்ல்டு, ஸோ அதை கொடுத்துருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒரு சிலர் ரொம்ப லைக் பண்ணியிருக்கீங்க, நல்லா கிளாஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு சிலர் வாட்ஸ்அப்பில் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, சார் இது எப்படின்னா என்ன, எனக்கு இந்த இடத்துல எங்களுக்கு புரியலை அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ 2 கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். BCC = NB/C1 அப்படின்னு ஏன் போட்டிருக்கீங்க, FCC = NF/2 அப்படின்னு ஏன் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சரி, அதுக்கான டெஃபினேஷன் சொல்கிறேன். இங்கே கீழே பாருங்கள். An atom present at the body center belongs only to a particular unit cell that is unshared by other unit cell. ஒரு யூனிட் செல்லு இன்னொரு யூனிட் செல்லோட அட்டாச் ஆகாது. எதில்? இந்த பாடி சென்டர் கியூபிக்கில். அப்போ பாடி சென்டர் கியூபிக்கில் நம்ம எத்தனை யூனிட் செல்லை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு யூனிட் செல்லை தான் யூஸ் பண்ணுறோம். அதுதான் இந்த 1, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த NB அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பாடி. இப்போ நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து பாடி எத்தனை இருக்கும் அப்படின்னா ஒன்று தான். சென்டர் வந்து பாடி சென்டர் அப்படிங்கிறது 1 தான் இருக்கும். அதனால தான் அந்த இடத்துல நம்ம 1/1 போட்டு கால்குலேஷன் போட்டிருப்போம். அடுத்து அதில் FCC = NF/2 அப்படின்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்னாங்க. NF அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபேஸ் சென்டர். அப்போ ஒரு கியூபிக் வந்து 6 ஃபேஸ் இருக்கும். அப்போ 6 அதான் 6/2 எதனால வந்துருக்கு மென்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா இங்கே கீழே பாருங்கள். ஈச் ஆட்டம் இன் த ஃபேஸ் சென்டர் மேக்ஸ் 1/2 கான்ட்ரிபியூஷன் டு த யூனிட் செல். அப்படின்னா ஒரு ஃபேஸு ஒரு யூனிட் செல்லு இன்னொரு யூனிட் செல் ரெண்டுமே ஆஃப் 1/2 கான்ட்ரிபியூஷன் கொடுக்குது. அப்படின்னா அந்த இடத்துல 2 யூனிட் செல் வந்து அங்கே வந்து அட்டாச்மெண்ட் ஆகிருக்கிறதுனால அதனால தான் அந்த இடத்துல நம்ம 2 அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். சரி, ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிங்க. கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் SC, BCC, FCC என்ன சார், அது எப்படி அப்படின்னு கேட்டிங்க. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ தான். சிம்பிள் கியூபிக் வந்து 6 இருக்கும், பாடி சென்டர் கியூபிக்கு 8 இருக்கும், ஃபேஸ் சென்டர் கியூபிக்கு 12 இருக்கும். 2 கிடையாது, 12 இருக்கும். ஸோ இது வந்து நார்மலானது தான்.
2 சாரி ஃபேஸ் சென்டர் குயூபிக் வந்து 2 தான், 12 கிடையாது, 2 தான். இது வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ. சரி, ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோஸ். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த இதில் அடுத்த நம்ம யூனிட்டை நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.